இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை சகரியா 4ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம், வாசிக்கலாமா? அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் என்னிடத்தில் பேச சொன்னார். எதற்காக இது சொல்றாருன்னா, நீங்களும் நானும் நிறைய முறை நம்ம சுய புத்தியை சுய அறிவை வச்சு இந்த காரியத்தை சாதிக்கலாம், இல்லைன்னா என்ன சென்டிமெண்டெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி இந்த காரியத்தை சாதிக்கலாம். இப்படி எல்லாம் நம்ம பிளான் பண்ணுவோம், ரூம் போட்டு யோசிப்போம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பலத்தினாலும் இல்லை, உன் பராக்கிரமத்தினாலும் இல்லை, என்னுடைய ஆவியினாலே தான் காரியங்கள் நடக்கும். ரெக்கமெண்டேஷனை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்களா? இவங்க எனக்காக பேசுவாங்க, இவங்க எனக்காக இந்த காரியங்களை செய்வாங்கன்னு மற்றவர்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அதனால நடக்கவே நடக்காதான். உன் சுயபலத்தினால உங்க பொசிஷனை வச்சு இந்த காரியங்களை செஞ்சிடலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கிற அறிவை வச்சு இப்படி மெயிட் போட்டோன்னா இப்படி மாட்டிப்பாங்க, இப்படி காரியங்களை செய்யலாம் சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ யாரையும் எதுலயும் நீ மாட்ட முடியாதான். என்ன சொல்றாரு? உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவினாலதான் காரியங்கள் நடக்கும். இன்னார்கிட்ட போய் இதை சொன்னா இந்த காரியம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நடக்காது. யாரிடத்துல ஆணித்தரமாய் கர்த்தர் பேசுகிறார் என்று எனக்கு தெரியல. இன்றைக்கு கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறார். உன்னுடைய பலத்தை நம்பி இருந்தனா தூக்கி போட்டுருங்க, உங்க பராக்கிரமத்தை நம்பி இருக்கீங்களா தூக்கி போட்டுருங்க. அவருடைய ஆவினாலதான் உங்களுடைய காரியங்கள் ஆகும் என்று சொல்கிறார். இந்த இரவு ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்களை நீங்க மாற்றுங்க. ஆண்டவரே, எங்க பலத்தை நம்பிட்டோம், எங்க பராக்கிரமத்தை நம்பிட்டோம், உங்க ஆவியானவரை நாங்க நம்பாம விட்டுட்டோம். ஆண்டவரே, எங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு பேசி ஆண்டவரே வேண்டுதல் செய்கிற அந்த ஆவியானவரை நாங்கள் விட்டுட்டோம்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய ஆவியானவரை, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நம்ம நாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, இன்றைக்கு நீங்க எங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த இரவுல யார் யார் இதை பண்ணா அதை பண்ணா, இந்த நபரை பிடிச்சிக்கலாம், இவங்களை பார்த்துக்கலாம், இவங்க கிட்ட மெயில் அனுப்பலாம், இப்படி என்னென்ன காரியங்களும் நாங்கள் யோசிச்சிருந்தோம் எங்களுக்கு தெரியலப்பா. இன்று இரவு நீங்க ஒரு சம்மட்டியில் அடிக்கிற மாதிரி சொல்றீங்க, எங்க பலமும் வேஸ்ட்டு, எங்க பராக்கிரமும் வேஸ்ட்டு, உங்க ஆவியானவர்களை தான் காரியம் ஆகும் என்று சொல்றீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. எங்களை தயவு செய்து மன்னிங்க ஆண்டவரே. எங்க சுயத்தை நாங்கள் நம்பிட்டோம் ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. இந்த இரவு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீரே, எங்களுடைய கண்களை தெளிய வைத்தீரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்து இந்த காரியங்களை மேற்கொள்ளத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அப்பா, எத்தனை பேர் ஆண்டவரே குடும்பத்தை சரி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த இரவுல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னால எந்த காரியமும் நடக்காது, பரிசுத்த ஆவியானவர்களாக தான் அந்த காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா, நீங்க அப்படியே செய்றீங்களே, உமக்கு நன்றி. ஒழுங்கில்லாதவைகளை ஒழுங்குபடுத்துறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. நிலை இல்லாததை நிலைப்படுத்துறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கப்பட செய்ய போறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. ஆவியானவரே, உங்க கையில கொடுத்துட்டோம், நீங்க காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. எல்லாவற்றும் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.